எல்லாருக்கும் லக்ஷ்மியின் வணக்கம். இப்போது கிருஷ்ண ஜெயந்திக்கு உள்ள பக்ஷணம், அதாவது உப்புச்சீடை, வெள்ளச்சீடை, தட்டை, தேங்குழல் இது பண்ணுறத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான சாமான் என்னென்னங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல ஒரு உழக்கு, அதாவது சின்ன உழக்கோ இல்லை ஒரு கப்போ, இது நாளுக்கும் தேவையாக உளுந்தம்பருப்பு எடுத்துக்கணும் இல்லையா. உளுந்தம்பருப்பு, அந்த உளுந்தம்பருப்பை ஒரு ஒரு அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன உழக்குக்கு ஒரு உழக்கு எடுத்துட்டுருக்கேன். எடுத்துட்டு அதை நல்லா ஒரு சல்லடையில் போட்டு நல்லா சலிச்சுக்கணும். நல்லா சலிச்சுட்டு அதில் இருக்கிற தூசி, கையை வச்சு நல்லா தேய்ச்சி சலிச்சிட்டோம்னா அதில் இருக்கிற தூசியெலாம் கீழே போயிடும். அப்படி இல்லைன்னா ஒரு துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துன்னுட்டு இழுப்பு சட்டி வச்சு வாசனை வர வரைக்கும் வறுத்தா போகிறோம். ரொம்ப சவக்க வறுக்கணும்னு இல்லை, அப்படி வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுன்னுட்டும் கடையில் வாங்குகிற அரிசி மாவே, நீங்கள் பதப்படுத்தின அரிசி மாவு பண்ணுறதை விட கடையில் வாங்குகிற அரிசி மாவே நல்லா வருது பக்ஷணம் பண்ணுறதுக்கு. அது ஏதாவது ஒரு பிராண்டு நல்லா வாங்கிட்டோம். நம்ம மாவை முதல்ல சலிச்சிடணும். நல்லா நைஸ் சல்லடையில் போட்டு சலிச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்த வறுத்து கொட்டிட்டு அதே இதில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த மாவை போட்டு வறுக்கணும். நல்லா வறுத்து கோலம் போடுற அளவுக்கு எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எடுத்து வச்சுட்டு வெள்ளச்சீடைக்கு நல்லா கொஞ்சம் கூட வறுக்கணும். எந்த அளவு எடுக்கிறீங்களோ, இது முறுக்கு, தட்டை, உப்புச்சீடைக்கு வறுத்துன்னுட்டு வெள்ளச்சீடைக்கு தனியாக உங்களுக்கு தேவையான அளவு மாவை போட்டு கொஞ்சம் கூட சவக்க வறுக்கணும். லைட்டாக கலர் மாறும்போது அதை எடுத்து மாற்றி வச்சுக்கணும். தனியாக மாற்றி வச்சுன்னுட்டும் அப்புறம் நல்லா மாவை நல்லா ஆற விடணும். ஆற விட்டுட்டு அதுக்குள்ளே உளுந்த ஆறின உளுந்த நல்லா மிக்சியில் போட்டு திரித்து அதையும் நல்லா சலித்து வச்சுக்கணும். சலிச்சுன்னுட்டு அந்த ஒரு கப்பு அரிசி மாவு போட்டேன்னா வெள்ளச்சீடைக்கு ஒரு ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பொடி, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 ஸ்பூன் அது தேங்காய் பூ, கொஞ்சம் ஏலக்காய் பொடி, நல்லா ஒரு ஸ்பூன் வெண்ணெய் போட்டு கலந்து வச்சுக்கணும். கலந்து வச்சுன்னுட்டு நீங்கள் எடுத்த மாவோட அளவோட 3/4 கப்பு, ஒரு 250 கிராம் மாவு எடுத்தேன்னா 200 கிராம் வெல்லம், அதாவது ஒரு டம்ளரால் அளந்தாலும் சரி, எதால் நீங்கள் வெள்ளச்செடிக்கு அளக்கிறீங்களோ அந்த ஒரு கப்புக்கு 3/4 கப்பு வெல்லம் நல்லா தட்டி அளந்து அந்த வெல்லத்தை 1/4 கப்பு தண்ணி விட்டு நல்லா கரைய விடணும். நல்லா கரைஞ்சி அது கொஞ்சம் கொதிச்சு வரும்போது இந்த மாவு நல்லா ஆறி, வறுத்த மாவு ஆறி, வெண்ணெய், ஏலக்காய் பொடி, தேங்காய் பூ, வெள்ளை எள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் இந்த வெல்லத்தை சூட்டோடையே விட்டு நல்லா வடிகட்டி, ஃபில்ட்ரு, அந்த டீ வடிகட்டி வெல்லம் வடிகட்டுறத அந்த மாவு மேலே பிடிச்சிட்டு அப்படியே தூக்கி விட்டு வடிகட்டி நல்லா மாவை நல்லா ஒரு ஸ்பூனோ கரண்டி கணையோ வச்சு நல்லா கிண்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கையினால் அமுக்கி பிசைஞ்சு எடுத்து அதை ஆற வச்சிடணும். அது ஆறின்னு இருக்கும். அதுக்குள்ளே உப்புச்சீடைக்கு தயார் பண்ணிடலாம். உப்புச்சீடைக்கு நீங்கள் இப்போ ஒரு கப்பு மாவு போடுறீங்கன்னா ஒரு ஸ்பூன் அந்த வறுத்த மாவு ஒரு கப்பு போட்டு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பொடி, 2 ஸ்பூன் தேங்காய் திருவின தேங்காய், அதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கணும். அது தட்டைக்கும் இதுக்கும் அதில் 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, அவளுக்கு பெருங்காயப்பொடி, கொஞ்சம் வெள்ளை எள், 1 ஸ்பூன் வெள்ளை எள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெண்ணெய் 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு ஜாஸ்தி போடவே கூடாது, கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த மாவுக்கு தகுந்தாப்பில் குட்டி ஸ்பூனாட்ட 1 ஸ்பூன் போட்டால் போதும், அதுக்கு மேலே போட வேண்டாம். நல்லா கலந்து அதை தண்ணி விட்டு கொஞ்சம், அதாவது சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் முன்னாடி இருக்கணும்.
ஒரு அரை கப்பு தண்ணி விட்டு பசினாலே நல்லா பிசைஞ்சு வரும். உதிரக்கூடாது. உருட்டி பார்த்தா உதிராமல் இருக்குன்னு, உதிரதுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சுட்டு நல்லா மாவை இது பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே வெள்ளச்சீடை மாவு ஆறி எடுத்து நல்லா ஆறணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் எண்ணெயை வச்சு தேங்காய் எண்ணெய் வச்சுக்கலாம், கடலெண்ணெய் வச்சுக்கலாம். இது ரெண்டும் நல்லது. தேங்காய் எண்ணெய் வச்சுட்டா செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கினா நல்லா இருக்கும். நார்மல் எண்ணெய்னா அது ஒரு இதாக இருக்கும். ஆனால் எப்படியும் ஒரு 10-15 நாள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே தேங்காய் எண்ணெயில் வச்சுக்க முடியாது. கடல் எண்ணெய்னா கொஞ்சம் கூட நாள் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு அபிப்பிராயம் எப்படியோ ஏதாவது ஒரு எண்ணெயை வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் அடுப்பை சிம் பண்ணிடுங்க. சிம் பண்ணிவிட்டு வெள்ளச்செடியை கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் அளவு உருட்டி ரொம்ப அதை என்ன சொல்கிறது, ரொம்ப வழுவழுன்னு உருட்டக்கூடாது. கொஞ்சம் இதை மீடியமாக கையில் இந்த ஒத்த கையை வச்சே உருட்டி அதில் ஒன்றா போட்டுடணும். போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அதை தொந்தரவு பண்ணக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதுவே கொஞ்சம் நேரம் கழிஞ்சு ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு நீங்கள் மெதுவாக பெரட்டி விட்டேன்னு அப்படியே பெரட்டி விடணும். மெதுவாக பெரட்டி விட்டு அது திருப்பி 2 நிமிஷம் கழிஞ்சு திருப்பி மெதுவாக பெரட்டி விட்டினா நல்லா ப்ரௌன் கலர் வரும். கருகாமல், ரொம்ப வெள்ளையாகவும் இல்லாமல் கருகவும் கூடாது, நல்லா ப்ரௌன் கலராக வரும். அது வெந்தாச்சுன்னு அர்த்தம். அதை தூக்கி நீங்கள் அப்படியே அரிச்சு எடுத்து எண்ணெய் வடிகட்டியில் போட்டுட்டேன்னா டக்கு நல்லா சத்தம் கேட்காது. இது ஆறின அப்புறம்தான் ரொம்ப நன்னா இருக்கும், கரகரன்னு இருக்கும். இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்து ஒரு தட்டில் உப்பு சீடைக்கு நல்லா உருட்டி துணி வட்டமாக துணி கட் பண்ணி போட்டு அதில் போடலாம். இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் போட்டுக்க, எண்ணெய் ஆயில் பேப்பர் வருது அந்த பேப்பர் போட்டுட்டு அதை ஒரு தட்டு நிறைய சின்னதாக எடுத்து உருட்டி போடணும். அதையும் ரொம்ப நைஸாக நல்ல கோலி உருண்டை மாதிரி உருட்டக்கூடாது. கைக்கு ஒரு திரளாக உருட்டினா தான் அதுக்குள்ளே எண்ணெய் போய் நல்லா வெந்து கரகரன்னு இருக்கும். முழுன்னு உருட்டினானாக்கா அது வேகாது. வெடிக்கும்னு பயப்படவே வேண்டாம். ஏன்னா இந்த கடையில் வாங்குகிற மாவு சளிச்சு இதெல்லாம் பண்ணும்போது எதுலேயுமே கல் இல்லாமல் தறி இல்லாமல், அதாவது குருணை இல்லாமல் பார்த்துட்டேன்னா சீடை வெடிக்காது. பயம் இல்லாமல் பண்ணலாம். ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணணும். அதை அப்படி ஒரு தட்டு நிறைய போட்டு வச்சு அப்படியே எண்ணெயில் சூடானோன்னா அந்த தட்டோடையே அப்படியே சரித்து விட்டோம்னா அது எல்லாம் போய் சேர்ந்துடும். அதில் எண்ணெயில் விழுந்தப்புறம் கரண்டியை வச்சு நல்லா கலந்து விடணும். அப்போனா ஒன்று போல் சேர்ந்துன்னு, இல்லைன்னா ஒரே இடத்துல மொத்தையாக நிற்கும். அது நல்லா இது எப்படி வெந்தது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அது கலர் பார்த்தேன்னா கொஞ்சம் கலர் மாறி வரும். எடுத்து இதில் எண்ணெய் வடிகட்டியில் போடும்போது நல்லா கலகலன்னு சத்தம் கேட்கும். அது வெந்தாச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் கலர் மாறி வரணும். ஒரு எண்ணத்தை எடுத்து கீழே போட்டு அமுக்கி பார்த்தாலே உங்களுக்கு அமுங்கிட்டுன்னா இன்னும் கொஞ்சம் வேகணும்னு அர்த்தம். இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கும் எண்ணெயில் உள்ள, அது அடங்கியாச்சுன்னா வெந்துடுத்துன்னு அர்த்தம். எடுத்து போட்டாச்சுன்னா உப்பு சீடை ரெடி. அதுக்கப்புறம் தட்டைக்கு நீங்கள் எந்த அளவு மாவு எடுக்கிறீங்களோ அந்த 1 கப்பு மாவு போடுறீங்கன்னா 1 ஸ்பூன் உளுந்தம்பொடி, அந்த கடலைப்பருப்பு ஊற வச்சது 1.5 ஸ்பூன் இருக்குது பாக்கி, அதை தூக்கி இதில் போட்டுட்டு 2 ஸ்பூன் தேங்காய் துருவின தேங்காய் போட்டு 1 ஸ்பூன் எள்ளு போடணும். நல்லா அவளுக்கு காரத்துக்கு தகுந்தாப்பில் 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூனும் காரப்பொடி, கொஞ்சம் சின்ன குட்டி ஸ்பூனாட்ட பெருங்காயம், கொஞ்சம் 4 கருவேப்பிலையை கிள்ளி எடுத்து போடணும். 1 ஸ்பூன் வெண்ணெய் போடணும். அதுலேயே குட்டி ஸ்பூனாட்ட உப்பு போட்டுண்டா போகிறோம். உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க, ஜாஸ்தியாக போச்சுன்னா பட்சணம் சாப்பிட முடியாது. நல்லா எல்லாத்தையும் நல்லா கையினால் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி தெளித்து பிசையணும். இந்த தட்டை மாவு கொஞ்சம் நெகிழ இருந்தால் தான் தட்டுறதுக்கு வாக்காக இருக்கும். சீடை மாவையோடு இதில் கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சு பாலித்தீன் பேப்பரோ அல்லைன்னா துணியோ, பாலித்தீன் பேப்பர்னு நான் ஒரு பாலித்தீன் பேப்பரில் நல்லா எண்ணெயை தடவிட்டு அதில் கையை வச்சு அந்த மணிக்கட்டு பக்கத்தில் உள்ள கையை வச்சுட்டுன்னா ஒன்று போல் வரணும். ஒரு பக்கம் மெல்லிசாக ஒரு பக்கம் வெயிட்டாக இருந்ததுன்னா அது வேகிறதுக்கு ஒரு பக்கம் வெந்துடும், ஒரு பக்கம் வேகாமல் இருக்கும். ஒரே மாதிரி. அப்படி இல்லையா, நல்ல மொட்டை குட்டி கிண்ணம் இருந்ததுன்னா அந்த கிண்ணத்தாட்டையே அப்படியே அமுக்கி பரத்திட்டேன்னா ஒரே மாதிரி இருக்கும்.
ஒரு ஸ்பூனை வச்சு அங்கங்கே லேசாக குத்தினேன்னா ஓட்டை விழுந்த மாதிரி இருக்கும். அதை எடுத்து போட்டு பொரிச்சாச்சுன்னா நல்ல ஓசை அடங்கின அப்புறம் எடுத்தாச்சுன்னா தட்டை ரெடி. நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் தட்டை. தேங்குழலுக்கு வந்து மாவு கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். அவளுக்கு தேவையான அளவு மாவு, இப்போ 4 கப்பு மாவு போடுறேன்னா 1 கப்பு ஒரு அந்த எந்த எதால் மாவு போட்டேளோ 5 கப்பு மாவு போடுறேன்னா 1 கப்பு உளுந்த மாவு போடலாம். எந்த அளவு போடுறீங்களோ அதே அளவில் தான் 1 கப்பு உளுந்து மாவு போடணும். இல்லை ஒரே கப்பு போடுறேன்னா 1 ஸ்பூன் உளுந்து போட்டால் போதும். போட்டு அதில் வெறும் ஜீரகத்தை நல்லா கல் இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதை க்ளீன் பண்ணி வச்சு ஜீரகத்தையும் போட்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டு அதுக்கு தகுந்தாப்பில் மாவுக்கு தகுந்தாப்பில் 1 ஸ்பூன் வெண்ணெயோ 2 ஸ்பூன் வெண்ணெயோ போட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மாவை நல்லா கைனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கணும். தட்டை மாவை விட கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி சேர்த்துக்கலாம். பிசைஞ்சு அப்படியே உழக்கு அந்த 3 கண்ணு ஓட்டை இருக்கிற இதில் போட்டு தேங்குழல் அதில் போட்டு புழிஞ்சேன்னா எண்ணெயில் டைரெக்டாக புழியறதுக்கு இதாக இருந்ததுன்னா ஒரு கரண்டி பின்னாடி எண்ணெயை தடவிட்டு அதில் அப்படியே கீழே வச்சே புழிஞ்சிட்டு அப்புறம் எண்ணெயில் போடலாம். இப்படி நம்ம முறுக்கு போட்டு எடுத்தேலாம் அந்த முறுக்கு நல்லா மொறுமொறுப்பாக நன்னா இருக்கும். அது பபுள்ஸ் அடங்கினோன்னா உங்களுக்கே தெரியும் அது எப்படி வெந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி எடுத்து வச்சாச்சுன்னா தேங்குழல் ரெடி. இப்போ வெள்ளைச்சீடை, உப்புச்சீடை, தட்டை இது பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரே டைமில் எல்லாம் பண்ண முடியலன்னா ஒன்று விட்டு கொஞ்சம் நேரம் கழிஞ்சு கூட பண்ணிக்கோங்க. ஆனால் வெள்ளைச்சீடை போட்ட எண்ணெயில் வந்து உப்புச்சீடை போட்டுக்கலாம். உப்புச்சீடை போட்டதுக்கப்புறம் தட்டை போட்டேன்னா நல்லா இருக்கும். அது எண்ணெய் உள்ள வெள்ளைச்சீடை போட்டு எண்ணெயை கம்மியாக வச்சு வெள்ளைச்சீடையை போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை விட்டுண்டேன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு உப்புச்சீடையும் போட்டு தட்டையும் போட்டுட்டு தேங்குழலும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தட்டையில் போடுற காரமானது முறுக்கில் சேர்ந்துதான் நல்லாயிருக்கும். அதுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், ரொம்ப காரம் இருக்காது. அதனால் இதெல்லாம் பண்ணி பாருங்க. கிருஷ்ண பகவானோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். கிருஷ்ண ஜெயந்தியை எல்லாரும் சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுவோம். இதோட கிருஷ்ணருக்கு வந்து பசும்பால் காய்ச்சி அந்த பால் ஒரு கிண்ணத்தில் வெண்ணெய், அவலை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தேங்காய் பூ, பச்சை ஃப்ரெஷ் தேங்காய் பூ போட்டு வெல்லத்தை நாட்டு சர்க்கரையை போட்டு கொஞ்சம் ஏலக்காய் பொடி கொஞ்சம் நெய் விட்டு கலந்து அதையும் ஒரு பவுலில் வச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் வச்சுட்டு ஒரு வாழைப்பழத்தை கட் பண்ணி அது மேலே வச்சிடணும். அதுபோக எல்லா வகை பழங்களும் வாங்கி நவாப்பழத்துலேருந்து எல்லா வகை பழங்களும் வாங்கி வச்சு பால் பாயசம் பண்ணுறோம். பால் பாயசம் பண்ணிக்கலாம். பண்ணி எடுத்து சாமி தயிர் நல்லா இது இல்லாமல் மடியாக பகவானுக்கு தயிர் உர போட்டு அதுவும் வச்சிடணும். வெண்ணெய் இதெல்லாம் தான் பகவானுக்கு நேவேத்தியம். மெயினாக இந்த பக்ஷணம் பண்ணுறது விசேஷம். எல்லா பாரம்பரியமாக பண்ணுறது. இது பண்ண முடிஞ்சவ பார்த்து ஏனையும் ஒன்றை பண்ணினா போகிறோன்னா ஏனையும் ஒன்றை பண்ணுங்கோ. அவளுக்கு சௌரியத்தை பொறுத்து இதெல்லாம் பண்ணுங்க. கிருஷ்ண பகவான் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். எல்லாரும் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவோம். கிருஷ்ண ஜெயந்தி ஃபங்க்ஷனை எல்லோரும் சந்தோஷமாக கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணி கிருஷ்ணனோட அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.